காவேரி அந்த பையனுக்கு கால் பண்ணி ரொம்பவே பொலைட்டா, நீங்கள் எதுக்காக என்னை ரிஜெக்ட் பண்ணீங்கன்ற விஷயத்த மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கேட்க, அப்போது காவேரியோட இந்த குரலை கேட்ட உடனேயே அந்த பையனோட மனசுமே சேஞ்ச் ஆன மாதிரி தான் தெரியுது. அதனால் அவங்க, எனக்கு உண்மையாகவே உங்களை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஆனால் என்ன உங்களோட அத்தை பையன் இருக்காங்கல்ல, அத்தை பையனா நீங்கள் யாரை பற்றி பேச வரீங்கன்னு கேட்டுட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க விஜயை பற்றி தான் சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு, அவங்க ஒன்றும் என்னோட அத்தை பையன் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த பையனும் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே காவேரி கிட்ட சொல்லிட்டு, அவங்க உங்கள் அத்தை பையன் தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரிய வந்ததுக்கான காரணமே உங்கள் அம்மா கிட்ட அவங்க கால் பண்ணி பேசினாங்க. உங்கள் அம்மாவும் மருமகன் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் உங்களை பற்றி இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு காவேரிக்கோ கோவம் தலைக்கேறுது. அதனால் அவங்க உடனடியாக விஜய்க்கு கால் பண்ணி தன்னோட ஆத்திரத்தை கொட்டி தீர்த்துட்டு, இதுக்கு முக்கியமான காரணமே நம்ம அம்மா தானே, நம்ம அம்மா இப்படி இருக்க போய் தானே இந்த ஆள் இந்த ஆட்டம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்டேயுமே வந்து அவங்களோட மனசை ரொம்பவே காயப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாங்க. யாராவது பெத்த பிள்ளைக்கு போய் இவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணுவாங்களா? நீ ஏன் அந்த பையன்கிட்ட போயிட்டு என்னை அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்க? ச்சே, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, உன்னை பார்க்கவே வெறுப்பாக வருது, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போ, நீ இதுக்கு மேலே என் கூட இருக்கவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சாரதாவோ அதிர்ச்சியிலையும் இன்னொரு பக்கம் மனசொடைஞ்சு போயும் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு காவேரிக்கு என்னதான் பாவமாக இருந்தாலும் இதுக்கு மேலேயும் இதை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாரதாவும் காவேரி கிட்ட இது எல்லாத்தையுமே உன்னோட நல்லதுக்காக தான் சரின்னு சொல்லிட்டு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வழக்கம் போல் காவேரி எதையுமே புரிஞ்சிக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கு மாற அவங்க இன்னுமே சாரதாவோட மனசை கஷ்டம்தான் படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட சாரதாவும் ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலேயும் தன்னோட பொண்ணுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டே வெளியே போகிறாங்க. இதை நார்மலாக தான் காவேரி எடுத்துக்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் வரைக்கும் சாரதா வராததுனால காவேரிக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அதனால் அவங்க விஜய்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு கதறி இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கான விஜயும் காவேரியை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கே வந்து என்ன நடந்துச்சுன்ற முழு விவரத்தையும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க காவேரி மேலே ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஏற்கனவே காவேரி அழுதுகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க காவேரிக்கு கொஞ்சம் சமாதானம் சொல்லிட்டு உடனடியாக அவங்களே வெளியே போயிட்டு சாரதாவை தேடுறதுக்காக போகிறாங்க. அதே நேரத்தில் இந்த விஷயம் கங்காவுக்கும் யமுனாவுக்குமே தெரிஞ்சிடுது. அதனால் ஊர்லேருந்து எல்லாருமே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. குமரனும் நிவினும் கூட 2 பேரும் ஏன் விஜயோட சேர்ந்து 3 பேருமே சேர்ந்து சாரதாவை நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாரதா எங்கன்னு யாருக்குமே தெரியல. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கங்காவும் யமுனாவும் இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சொல்லிட்டு காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதையே காரணமாக வச்சு விஜய்க்கும் காவேரிக்கும் எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு ஒரு பிளானுமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த விஷயம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் 3 பேரும் சேர்ந்து ஒரு வழியாக சாரதாவையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் தனியாக 2 நாளாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் மயங்கி உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு உடனடியாக 3 பேருமே அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சாரதா வந்ததை பார்த்த உடனேயே கங்காவுக்கும் யமுனாவுக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஆனால் காவேரியோ செம்ம குற்ற உணர்ச்சியோட சாரதாவோட காலை பிடிச்சு கதறி அழுதுகிட்டே, இப்போ என்னம்மா, நான் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே உன்னோட ஆசை? சரிம்மா, நீ ஆசைப்படுற மாதிரியே இதோ இங்கே நிற்கிறாங்களே விஜய், இவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் விஜய் தான் மனசுக்குள்ள, இப்போ கூட எனக்காக இல்லாமல் அவங்க அம்மாவுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு அவங்கள நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் எது எப்படியோ இருந்தாலும் இப்போ விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காவேரிக்கு சம்மதம். ஸோ அவங்க 2 பேரோட கல்யாணம் கூடி சீக்கிரம் நடக்க போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.